ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மூனைக்கன் பாலா. இன்னைக்கு நம்ம நிறைய படத்தை பேசியே டயர்டாக இருப்போம். ஆனால் அந்த டயர்டெல்லாம் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் இப்போ நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் தான் மெட்ராஸ் மேட்னி. இந்த மெட்ராஸ்னா என்ன, இந்த மெட்ராஸில் வாழ்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை தான் சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஏன்னா எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணுன்றது தான் எல்லாம் என்னோட ஆசை. கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் மணி சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட திரைக்கதை பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல இருக்காரு. அவருக்கு அந்த ஹோம்ல இருக்கும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் புக்ஸ் எழுதுற பழக்கம்லாம் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற இன்சார்ஜ் ஏன் சயின்ஸ் ஃபிக்கே எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புக் எழுதக்கூடாதா, எவ்வளவு மிடில் கிளாஸ்லாம் இருக்காங்க, அவங்கள பத்திலாம் ஒரு கதை எழுதக்கூடாதா அப்படின்னும் போது சரி அந்த ஐடியா பிடிச்சி போயிட்டு அவர் முயற்சியில இறங்குறாரு. அந்த முயற்சியில அவர் சந்திக்கிற ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா காளி வெங்கட். அந்த காளி வெங்கட் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்காரு. அவரு குடும்ப பின்னணியும் அந்த குடும்பத்தை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் காப்பாத்துறாரு, அவங்க பசங்களை எவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட திரைக்கதை. இந்த படம் கார்த்திகேயன் மணி சார் எவ்வளவு நாள் பிளான் பண்ணி எடுத்தாருன்றது தெரியல. ஆனா அந்த ஒவ்வொரு சீட்ல ஒவ்வொரு கார்னர்ல உள்ளவங்களுக்கு இந்த படம் அத்தனை பேருக்கு ஒரு பிடிக்கும். கண்டிப்பா இது பல பேருக்கு தன்னையே அறியாம ஒரு உந்துதல், நம்ம வாழ்க்கையில மேம்படணும்ன்ற எண்ணம் வரும். இந்த படத்துல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா காளி வெங்கட்டுக்கு ஒய்ஃபா நடிச்சான் அந்த மேடம் ரொம்ப அவங்க ஷெய்லின்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பரா அவங்க ஒரு அம்மா கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட பசங்களா நடிச்சிருக்கிற நம்ம கண்ணம்மா ரோஷினி, அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய பொண்ணா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க தம்பி தினேஷ்னு ஒரு கேரக்டர், அதுவும் சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு பெட் டாக் இருக்கு. அந்த பெட் டாக் எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அந்நியன்றதை காமிக்கிறாங்க. வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எப்படி ஒரு வீட்டுல ஒரு பெரியவங்க முக்கியம் அப்படின்னு காமிக்கிற ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால இருக்கோம்னா அந்த ஏரியால ஒரு பொலிட்டீஷியன் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு சூப்பரான கேரக்டர்ஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸை பின்னி ஒரு படம் சூப்பரா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் மெயினா எல்லாரும் போய் பாருங்க. அதுதான் மெயினா போய் பார்த்தாதான் இது மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும். நம்ம நமக்கு பிடிக்காத விஷயத்த அதிகமா பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நல்ல விஷயத்த கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.